அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 7/8/2024 ஆடி மாதத்தின் 22ஆம் நாள் புதன்கிழமை ஆடிப்பூரம். இரவு 9:03 வரைக்கும் பூரம் நட்சத்திரமானது இருக்கு. ஆடிப்பூரம் அம்பாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாள்ல வாராகி தெய்வ வழிபாடு செய்யறவங்க மட்டுமல்லாது நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் இன்றைய நாள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாடு உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும். இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்யறது திருமண பாக்கியத்தை உண்டு பண்ணும், மங்கள பாக்கியத்தை உண்டு பண்ணும், குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணும், நல்ல வேலை கிடைக்கும், அதை போல வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், சொந்த வீடு யோகம் உண்டாகும்னு நிறைய விஷயங்களை சொல்லலாம். இந்த நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி அடுத்தடுத்த பதிவுகள்ல நான் பதிவு செய்யறேன். இந்த நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளை தவற விடாதீங்க. 7, 8, 9 இது மூணுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளா வருதுங்க. 7ஆம் தேதி ஆடிப்பூரம், 8ஆம் தேதி நாக சதுர்த்தி, 9ஆம் தேதி கருட பஞ்சமின்னு 3 நாட்களுமே விசேஷமான நாள். இந்த 3 நாட்களும் தொடர்ந்து வருவது இந்த வருடத்தோட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுது. இந்த 3 நாட்களை செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் மிக மிக எளிமையான தாந்திரிக வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் பதிவு செய்யறேன். ஆடி பூரம் அன்று நீங்க வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி குளிக்கிற தண்ணீர்ல இந்த 3 பொருளை சேர்த்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றமும் சந்தோஷமும் உண்டாகும். உங்க குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும். நாம செய்யக்கூடிய எந்த விஷயத்திலையும் நம்ம நம்பிக்கையோடு செய்யணும். நம்ம நம்பிக்கையோடு செய்யறதுக்குரிய பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. காலையில எழுந்ததும் நீங்க பக்கெட்ல குளிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஷவர்ல குளிக்கிறவங்க இருந்தாலும் சரி, ஷவர்ல குளிக்கிறவங்க முதல்ல ஒரு சொம்புல இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்கள்லாம் போட்டு வச்சு அந்த சொம்பு தண்ணீரை முதல்ல ஒரு சொம்பு குளிச்சுட்டு அதன் பிறகு நீங்க ஷவர்ல குளிச்சுக்கலாம். நான் பக்கெட்ல தான் குளிப்பேங்க அப்படிங்கிறவங்க, இல்ல நான் ஹாட் வாட்டர்ல குளிப்பேன், பக்கெட்ல பிடிச்சு ஹாட் வாட்டர்ல குளிப்பேங்கிறவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்க பக்கெட்ல போடணும். அப்படியே கொண்டு போய் பொருட்களை பக்கெட்ல போடக்கூடாது. ஆடி பூரம் அன்று நீங்க பக்கெட்ல போட வேண்டிய பொருட்கள்ல என்னென்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு சுத்தமான வெற்றிலை எடுத்து அதுல ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு மடிச்சு ஒரு மஞ்சள் நூலால கட்டி அதை ஒரு சொம்பு தண்ணீர்ல போட்டு வச்சிருங்க. 20 நிமிடம் கழிச்சு அந்த தண்ணீர் எடுத்து உங்க பக்கெட் தண்ணீரோட கலந்துட்டு அந்த வெத்தலையும் மஞ்சளையும் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அந்த ரூபாய் நாணயத்தை உங்க வீட்டு நிலைவாசல்ல வச்சு, அதாவது குளிச்சு முடிச்ச பிறகு அந்த ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்க வீட்டு நிலைவாசல்ல வச்சு தொட்டு கும்பிட்டுட்டு கொண்டுட்டு போய் நாக சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் கோயில் உண்டியல்ல போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால கண்டிப்பா உங்க வீட்டுல தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிற விஷயம் ரொம்ப சீக்கிரமா நடக்கிறத உங்களால கண்கூடாக பார்க்க முடியும். இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், கருட பஞ்சமியில உங்க குடும்ப உறுப்பினர்களின் பேருக்கு குங்கும அர்ச்சனை செய்துக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.